துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சிவராமனும் முருகனும் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமனை தான் காட்டுறாங்க. சிவராமனை வந்து ஒரு 4-5 பேர் துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிவராமன் வந்து தன்னுடைய பிஸ்னஸ்க்காக ஒருத்தர் போய் பார்த்தாங்களா, அவரை தான் வந்து 4-5 பேரை வந்து அனுப்பிவிட்டுருக்கிறாரு. சிவராமன்கிட்ட இருக்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அதனால அவனை வந்து இங்கே தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவராமனை அவங்க வந்து தூக்கியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாங்க. தப்பிச்சதுமே துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. துளசி இந்த மாதிரிக்கு நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தோம்னா சிவராமனோட ஃபோன் வந்து கீழே விழுந்துற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வெற்றி அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் வெற்றி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி துளசி நீங்கள் பதட்டம் அடையாதீங்க, கண்டிப்பாக நம்ம மாமாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா வந்து மகேஷோட ஆளுங்க வந்து சிவராமனை துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் முருகனையும் வந்து அவங்க தூக்கியிருந்தாங்க. ரெண்டோரோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு மகேஷ் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா முருகனோட கதையை முடிக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் சிவராமனோட கதையை முடிக்கிறதுக்காகவும் அவங்க 2 பேருமே போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேர்ட்டேருந்து தப்பிச்சு முருகனும் சிவராமனும் இங்கேருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் கட்டுறாங்க. ரேவதிக்காக ஆசையாக அவங்க வந்து முருகன் வந்து புடவை வாங்கி கொடுத்துருக்கவும் அந்த புடவை வந்து அவங்க லட்சுமிகிட்ட காட்டும் போது அப்போ லட்சுமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே முருகன் இந்த அளவுக்கு செலக்ஷன் பண்ணி உனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்குறானே, ரொம்ப நல்லா இருக்குமா, இதுக்கு நீ கெட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதியும் வந்து அதாவது முறையாக அவங்க புடவையை கட்ட போகிறாங்க. அது வரைக்கும் அவங்க பாவாடை தாவணியை தான் கட்டிட்டு இருந்தாங்க. அதனால தன்னுடைய கணவர் நம்மளுக்காக வந்து இன்னைக்கு அதாவது சுமங்கலி பூஜை அன்னைக்கு நம்மளுக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆசையோடு அவங்க கெட்டிக்கிட்டு வராங்க. அடுத்ததாக குங்குமத்தை எடுத்து வைக்கும்போது குங்குமம் வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே ரேவதி அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க லட்சுமி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை துளசியும் வெற்றியும் வந்து நம்ம கடைக்கு வந்து முருகனை தேடிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரேவதி வந்து லட்சுமி கிட்ட சொல்லவும் அப்போ லட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக வந்து முருகனை தேடி அங்கே வரணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது தெரியல அப்படிங்கிறாங்க. என்னது நடக்குது எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்குது, துளசியும் வெற்றியும் வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னாங்க, அப்புறமா எதுக்காக முருகனை போய் தேடணும், ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, சரி நம்ம வந்து முருகனுக்கு நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கவும் எங்கே பார்த்தோம்னா ரேவதியும் வந்து அதாவது குங்குமம் கீழே கொட்டுனதுனால அதை நினச்சி அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதியும் லட்சுமியும் வந்து ரொம்பவே குழப்பத்தோடையும் ஒரு கவலையோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா எல்லாமே ஒரு அபசகுணமாக நடக்கிற மாதிரிக்கு தெரியுது, நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் சரி நீ முருகனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ முருகன் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை வேலையாக இருப்பாரோ அப்படிங்கும்போது இல்லையே என்ன வேலையாக இருந்தாலும் சரி தான் முருகன் வந்து ஃபோனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அவன் எடுப்பான், அப்படி எடுக்கலைன்னா நீ மாமாவுக்கு பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ சிவராமனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஃபோனும் எடுக்கலை. சரி நீ துளசிக்காவது ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது துளசி வந்து அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. அவங்க அந்த பதட்டத்தில் அவங்களும் ஃபோன் எடுக்கலை. என்னது யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னென்னு தெரியலையே, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியும் ரேவதியும் அவங்க ஒரு பக்கம் வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து அவங்க வந்து ஆட்கள் அனுப்பிவிட்டுருக்குறாங்களா, என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது சார் நாங்கள் அவங்க 2 பேரையும் துரத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னுமா நீங்கள் துரத்திட்டு இருக்கிறீங்க, நான் சொன்ன கதையை முடிச்சிருங்க, 2 பேருடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க சார் நாங்கள் முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா, முருகனோட கதையை தான் என்னைக்குனாலும் நான் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்களுடைய கதையை முடிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சதே கிடையாது. என்னை பற்றின எல்லா உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு பிறகு வந்து நான் எப்படி வந்து நான் உங்களை விட்டு வைக்க முடியும், நீங்கள் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டனால என்னை பற்றின எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்க, அதனால தான் உங்கள் கதையை முடிக்க வேண்டியதாக போச்சுது, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க. லட்சுமி வந்து தன்னுடைய அத்தை இருக்கிற ரூமுக்கு அவங்க வராங்க. அப்போ வந்து அவங்க வந்து பார்த்ததுமே அவங்க வந்து அத்தை நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது சிவராமன் எங்கே அப்படின்னு லட்சுமிகிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அவர் வந்து வேலைக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வந்து அதாவது அஞ்சலியை பார்க்கறதுக்காக போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் எதுக்காக அஞ்சலி பார்க்க போகணும் அப்படிங்கவும் அப்போ லட்சுமிகிட்ட வந்து அவங்க உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ அப்படியே வந்து அவங்க தூங்கிறவும் லட்சுமிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவர் வந்து செட்டுக்கு தானே போயிருப்பார், அவர் எதுக்காக வந்து அதாவது அஞ்சலியை பார்க்கறதுக்காக போகணும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரி நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அஞ்சலியோட ஃபோனும் எடுக்கலை. லட்சுமிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, யாருக்கு ஃபோன் பண்ணாலும் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கவும் அப்போ லட்சுமி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு என்னமோ வந்து நடக்கிறது எதுவுமே நல்லதாக படலை, நான் போய் செட்டுக்கு போய் மாமாவும் முருகனும் அங்கே இருக்கிறாங்களான்னு பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் துளசியும் வெற்றியும் எதுக்காக வந்து முருகனை தேடினாங்கன்னு தெரியல, அதையும் நான் பார்த்துக்கிட்டு வரேன், யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் கிடையாமல் அத்தை வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து அதாவது மாமா வந்து அஞ்சலி பார்க்க தான் போயிருக்கிறாருன்னு வர சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒன்று
ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும், என்னத்தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாவா நான் செட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, எல்லாத்த நானும் வரேன், எனக்கும் பயமாக இருக்குது, குங்குமம் கீழே கொட்டினதுலேருந்தே எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கவும், சரிதான் ரேவதி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து செட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சிவராமனும் அவங்க முருகனும் வந்து ஒரு இடத்துல அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் போது நேராக ரயில்வே இருக்குல்ல, ட்ரெயின் இருக்கு போகும்ல, அந்த இடத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து 2 பேரும் ஓடிட்டு இருக்கவும், அப்போ வந்து முருகனும் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது சிவராமன் வந்து முருகனை பிடிச்சி வச்சிருக்கிறாங்களா, அந்த ஆள்கள்லாம் போட்டு அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து முருகன் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவராமனோட கால் வந்து அந்த ரயில்வே தண்டாளத்தில் வந்து அவங்க மாட்டிக்கிடுது. பார்த்தோம்னா ட்ரெயின் வர அங்கே வந்து வந்துகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா துளசியும் வெட்டியும் வந்து ஒவ்வொரு இடமா தேடி தேடி கடைசியில் அவங்களும் வந்து அவங்க சிவராமனும் முருகனும் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, அங்கே பாருங்க அப்பாவும் அண்ணனும் மாதிரிக்கெல்லாம் தெரியுது அப்படிங்கும்போது இப்போ வெட்டி சொல்கிறாங்க, ஆமாம் மாமாவும் முருகனும் தான் அப்படிங்கிறாங்க, வாங்க நம்ம உடனே போய் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா வந்து சிவராமன் வந்து அவங்க கால் வந்து மாட்டிக்கிட்டனால முருகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ போடா அங்கே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை நான் போக மாட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது கேள்வி நீ போ அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முருகன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ட்ரெயின் வந்து பக்கத்தில் வர மாதிரிக்கு தெரியுது. இங்கே பார்த்தோம்னா வெட்டியும் துளசியும் அவங்களும் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன்னா சிவராமனோட கால் வந்து அங்கே மாட்டிட்டு இருக்கு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாருமே தப்பிச்சு போயிருங்க, நான் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டேம்மா, அதனால நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து அதாவது 3 பேருமே இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து வெட்டி சொல்லணும் துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி மாமா அதாவது உங்களை விட்டு நான் போவேன் அப்படின்னு வெட்டி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா எங்களுக்கு நீங்கள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வெட்டி வந்து சொல்கிறாங்க, துளசி நீங்கள் அழாதீங்க, எப்படியாவது மாமாவை காப்பாற்றிடலாம் அப்படிங்கும்போது, எப்படி வெட்டி அங்கே தான் ட்ரெயின் வந்துட்டு இருக்குதுல அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படையாமல் இருங்க, எப்படியாவது நம்ம மாமாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முருகனும் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காலை எடுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் வர பக்கத்தில் வந்துட்டே இருக்கவோ துளசி வந்து ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சிவராமன் வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, 3 பேரும் இங்கேருந்து போங்க, என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் 3 பேரும் வாழக்கூடிய வயசாகும், அதனால நீங்கள் 3 பேரும் இங்கேருந்து கிளம்பி போங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா லட்சுமியும் ரேவதி அங்கே செட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா யாரையுமே காணலை, என்னது ஒருத்தருமே காணலை, இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமியும் ரேவதியும் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அந்த விஷயத்தில் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சிவராமனை வந்து இவங்க 3 பேருமே காப்பாற்றிடுவாங்களா, அடுத்ததான் என்ன நடக்க போது ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சிவராமன் வந்து இந்த கதையில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க கதையை முடிக்கிற மாதிரி காட்டுவாங்களா, அப்படியே முடிக்கிற மாதிரி காட்டினாங்கன்னா ரொம்பவே சோகமாயிரும். அதனால சிவராமன் வந்து இவங்க 3 பேருமே சிவராமனை காப்பாற்றிடணும். காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் மகேஷை பற்றின எல்லா உண்மையும் சிவராமன் வந்து இவங்ககிட்ட தெரியப்படுத்தணும். அஞ்சலியும் மகேஷிட்ட இருந்து காப்பாற்றணும். அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.